இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளை டேபிள் டாப் கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்கு வந்துருக்குங்க. ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்குது. பாருங்கள், இதுதான் கிரைண்டர். பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது, ஆனால் ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்கு. ரெகுலராக யூஸ் பண்ணாதனால இந்த பிரச்சனை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற நட்டை லூஸ் பண்ணிவிட்டு கல் எடுத்துகிட்டு ட்ரம்மை கழட்டிக்கலாம். கழட்டிட்டு ஃபைபர் வாஷர் மாதிரி ஒன்று இருக்குங்க, அதை ரிமூவ் பண்ணிக்கங்க. விரலில் இழுத்தாலே வந்துடும், அல்லது திருப்பி போட்டு லைட்டாக நெம்புங்க. அடுத்ததாக ஒரு கேப் இருக்கும் அந்த ராடில் இருக்க கேப் கழட்டினீங்கன்னா அடுத்தது சிலிக்கான் லப்பர் வாஷர் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பத்திரமா இது ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரைண்டர் திருப்பி விட்டு பின்னாடி இருக்கிற 6 ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுங்கள். 6ஓ 5ஓ இருக்குங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற டாப் கழட்டிக்கலாம். வயருங்கிறலாம் இருக்குங்க, அது கவனமாக பார்த்து கழட்டுங்க. பாருங்கள், ஃபுல்லாக குப்பை அண்டி இருக்குங்க. நல்லா சுத்தமாக தொடச்சிக்கலாம். எலியெல்லாம் பூந்துருக்கு, கொஞ்சம் கவனமாக இது பார்த்துக்கணும். நல்லா ப்ளோ பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட டஸ்ட் இல்லாத மாதிரி. இந்த ப்ளோயர் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் செஞ்சதுங்க. இது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். நல்லா ஹெவியாக இருக்குங்க, உங்களுக்கு பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த வீல் நல்லா சுற்றுதுங்க. ப்ளே வீல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. பேரிங் மட்டும் ஷேக் இருக்குது. மோட்டர் டைட்டாக இருக்குது. சுற்றணும்னா ஃபேன் மட்டும் தான் சுற்றுது, மோட்டர் சுற்றலை. நல்லா ஷேக் ஆகுது பாருங்கள். பேரிங் தேய்மானம் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளே வீலை கழட்டிக்கலாம். நல்லா இந்த 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் ஸ்டெட் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்டினீங்கன்னா அந்த வீல் தனியாக வந்துடும் ஸ்பின்லேருந்து. இந்த பேரிங் எப்படி கழட்டுறதுன்னா, பின்னாடி இந்த மாதிரி ஒரு போல்ட் வச்சு கரெக்டாக அந்த பேரிங் எண்டில் லாக் ஆகிற மாதிரி வச்சுட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா போதும். பிளாஸ்டிக் வீலுங்கிறதுனால டைட் இருக்காது, ஃப்ரீயாகவே வந்துடும். நல்லா பேரிங்லாம் துரு பிடிச்சிருக்குங்க. பாருங்கள், சைடு வாக்கில் இந்த மாதிரி ஷேக் ஆகக்கூடாது. பேரிங் ஃப்ரீயாக இருக்குது, ஆனாலும் இந்த மாதிரி ஷேக் ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அந்த பால்டர்ஸு போயிடும். அடுத்து வந்து உங்களுக்கு ஜாம் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற சர்க்கிள் இப்போ கழட்டிட்டு ஃபேனை கழட்டிக்கலாம். கழட்டிட்டு மோட்டர் கழட்டணும்னா பாடியை திருப்பி விட்டு கீழே 2 8 சைஸ் போல்ட் இருக்குங்க, 10 சைஸ், அதை ரிமூவ் பண்ணுங்கள். ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டு தனியாக மோட்டர் கழட்டிக்கலாம். மோட்டர் கழட்டிட்டு கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக் அடிச்சிருப்பாங்க, அதை கழட்டி அந்த பாடியை தனியாக பிரிச்சுக்குங்க. அதுக்கு அடுத்தது அந்த மோட்டரில் ஒரு போல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஒயர் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு புள்ளியை முதல்ல கழட்டிக்குங்க. அலுமினிய புள்ளி இருக்குங்க. அடுத்தது மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் இருக்கிற 4 போல்ட் நட்டையும் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் எதனால் ஜாம் ஆனிச்சுங்கிற டீட்டெயில் தெரியும். இப்போ 4மே லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் தட்டினீங்கன்னா திருப்பி விட்டு ஓப்பன் ஆகிடுங்க மோட்டர். இப்போ மேல் கப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே பேரிங் கிடையாதுங்க, இது புஷ் டைப். இது ஒன்று தான் இதில் மைனஸ்ன்னு சொல்லலாம். புஷ் டைப்புங்கும்போது ரெகுலராக ஓட்டணுங்க. ஓட்டாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல அழுக்கு அண்டி உங்களுக்கு ஜாம் ஆகிருக்க தவிர தேய்மானம் கிடையாது. ரொம்ப நாளாக அது ஓட்டாதனால இந்த மாதிரி ஜாம் ஆகி மோட்டர் வந்து ரன் ஆகலை. இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், புஷ்ஷும் தேய்மானம் இல்லைங்க, பர்ஃபெக்டாக இருக்குது சுகுரா. ஆனால் டைட் பிடிக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிலெலாம் காஞ்சி கெட்டியாக பிடிக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கெட்டியான ஆயில் ஊற்றிக்குங்க. 19 ஆயில் இல்லாமல் 320 ஆயில் அல்லது வந்து 118 ஆயிலாக ஊற்றிக்குங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு அதில் தங்கி இருக்கும். அடுத்தது க்ரீஸ் பண்ணிவிட்டு சாஃப்ட்டில் அதே மாதிரி புஷ்ஷில் முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ரீஸ் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ லோடரை உட்கார வச்சுக்கோங்க. லோடரை உட்கார வச்சு சுற்றினீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குங்க. இன்னும் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீமெண்ணை போட்டு அலசிட்டு நல்லா உதறி விட்டு நீங்கள் அப்பவுமே ஆயில் ஊற்றலாம். இப்போ மேல் கப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு இதாக பாருங்கள், இந்த சைடில் இந்த லாக் இருக்கும் 4, அதை நோண்டிங்கன்னா மேலே இருக்க கப் வந்துடும். அடுத்து புஷ்ஷை கழட்டி மாற்றுறதுக்கு இது தாங்க டைப். புஷ்ஷு நல்லா இருக்கனால மாற்ற தேவையில்லை. இப்போ மேல் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி மாட்டி விட்டு மிச்சம் இருக்க க்ரீஸ் சைடில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போல்ட் போட்டுக்கலாம். என்னுடைய சேனலில் இந்த கிரைண்டர் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, பிவிசி பைப் கைவினைப் பொருட்கள் செய்கிறது, பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், சமையல் வீடியோஸ், மைக்ரோவேவ் ஓவன், ஆர்ஓ சர்வீஸ்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணிக்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ புள்ளியை டைட் வச்சுட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். போட்டோன்னே ரன் ஆகுது. முன்ன இருந்தால் டைட் இல்லைங்க. இப்போது அப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ராடை வந்து கட்டை சுற்றியில் தட்டி விட்டு இந்த போல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக சீட்டிங் இருக்கும், உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ ஏற்கனவே இருந்த மாதிரி கிரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
அந்த ஸ்டெட்டு வாசர் போட்டுக்குங்க. இதோடைய பெல்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா WGX 940ங்க. ஃபஸ்ட்டு பெல்ட்டு மாற்றிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் மாட்டுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா பெல்ட்டு போட முடியாது. ஒவ்வொரு கிரைண்டரும் ஒவ்வொரு டைப். இந்த கிரைண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெல்ட் வச்சுட்டு தான் அடுத்து மோட்டர் மாற்றணும். அதே மாதிரி பெல்ட்டு மாற்றினாலும் மோட்டர் ரிமூவ் பண்ணி தான் மாற்றுற மாதிரி இருக்குது. இப்போ ஃபேன் மாட்டி விட்டு சர்க்கிளிப் போட்டுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபேன் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபெவிக்விக்கோ அல்லது MCலோ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. 6004 பேரிங் நம்பருங்க. ஒரு சைடு இந்த சீல்டு கழட்டி விட்டு கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு ஒரு PVC பைப் வச்சு தட்டுங்க. கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிண்டில் மவுண்ட் வந்து டைட் வச்சுக்கோங்க. 4 ஸ்க்ரூ இருக்கும். நல்லா டைட் வைங்க. ரொம்ப டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஸ்க்ரூ டைப்புங்கிறதால மறையும் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்லா விரலில் அழுத்தி விட்டு நார் கிரீஸாக போடுங்க. அப்போ தான் வந்து ஹீட்டுக்கு உருகாது. பெல்ட்டை மேலே எடுத்து விட்டு வீலை மாட்டி பிளேவில் லைட்டாக சின்ன சுற்றியில் தட்டுங்க. சீட்டிங் ஆகிடும். அடுத்ததாக பெல்ட்டு மாட்டுங்க. பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைட் இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு மவுண்ட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து பார்த்திங்கன்னா பாடி கிராக் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் வந்து ஒரு இடத்துல நிற்காமல் ஓடிட்டுருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி டைட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கிரைண்டர் ரன் பண்ணோம்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அப்படியே அசைஞ்சிட்டு வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு மரம் லூஸ் பண்ணி விட்டு மீண்டும் ஒரு தட்டி விட்டு டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் ஆகிடுங்க. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், பர்ஃபெக்டாக ஓடுது. பெல்ட் ஓவர் டைட் இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிளேவில்ல இருக்கிற லீஃப் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ ஒயர்லாம் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து வச்சுட்டு உங்களுக்கு கெப்பாசிட்டரும் டேக் அடிச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து மேல் கேப் போட்டு டைட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப் போட்டுட்டு இந்த ஃபைபர் வாசர் மாட்டிட்டு நீங்கள் 6 ஸ்க்ரூவும் டைட் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் ஓகேங்க. இந்த மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புஷ்ஷு கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஓட்டணுங்க. நிறுத்தி ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் துருப்பு ஜாம் ஆனிச்சுன்னா உங்களுக்கு இது ரன் ஆகாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஓடுங்க. பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. எங்கேயும் சைடில் அந்த ஃபைபர் வாஷர் மோதாமல் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ அந்த சிலிக்கான் லப்பர் வாஷர் நீங்கள் மாட்டிக்கங்க. இது தாங்க முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரில் ஓவர்ஃப்ளை அந்த மாவு தண்ணியோட இந்த ஷாப்பில் இறங்கும் பொழுது பேரிங்க்கு போகாமல் தடுக்கிறதுக்கு இந்த சிலிக்கான் வாஷர் அடுத்து மேலே ஒரு கேப் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து ட்ரம் மாட்டிங்க. இந்த ட்ரம்மில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் இது வந்து பார்த்திங்கன்னா எண்டு, அதாவது ட்ரம் ஹைட்டுக்கு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் உள்ளே போய் பேரிங்கை டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ கல்லை மாட்டி விட்டு நீங்கள் இந்த சக்னெட்டை டைட் வச்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு டைட் வைக்கிறோமோ அந்தளவுக்கு நைஸாக இருக்குங்க. எந்த அளவுக்கு லூஸ் வைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக இருக்குங்க. பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.